கிச்சன். இப்போ நம்ம வாழைப்பூ வடை செய்யலாம். அதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் 100 கிராமு, உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து உடைச்சது 100 கிராமு, துவரம்பருப்பு 100 கிராம் போட்டு ஊற வச்சாச்சு. இதில் தோல் உரிக்காத பூண்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்புறம் சோம்பு நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூனே போடுங்க. ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும், ஜீரணமும் ஆகும். ஜீரகம் கொஞ்சமாக போடுற ஃப்ளேவருக்காக. சோம்பு வாசனை எனக்கு பிடிக்கணும், கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நைஸாக மசால் வடை கரைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அப்போ தான் வாழைப்பூ வெங்காயம் போட்டு வடை தட்டும் போது பிரியாமல் இருக்கும். இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன். அடுத்து இதுவெல்லாம் அரைக்கும் போது நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சாக்கா வாழைப்பூ போட்டு வெங்காயம் போட்டு செய்யும்போது பிரியாமல் நல்லாயிருக்கும். இதே போல் மற்றதெல்லாம் அரைச்சிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா அரிஞ்சு போட்டுட்டு சுட வேண்டியது தான். உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக நறுக்கியிருக்கேன். இதெல்லாம் இந்த மாவில் போட்டுக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கின வாழைப்பூ இதையும் இதில் போட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாசனை, இந்த பூண்டு தோலோடு போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா வாசனை. இப்போ நம்ம எண்ணெயில் தட்டி போட வேண்டியதான். எண்ணெய் காய்ச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது நான் வாழை இலையில் நான் வெத்தலையில் வச்சு தட்டி போடுறேன். குட்டி குட்டியாக போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக போட்டுட்டேன். இது சின்ன ஸ்டவ்லே வேகட்டும், அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ஆறுனா கூட மொறுமொறுப்பு தன்மை மாறாது, கொஞ்சம் நேரம் ஆகும். பார்க்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், சூப்பராக எண்ணெய் கொதிக்கிற தன்மை அடங்கினோடனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணும்போது ஆறுனா கூட அந்த மொறுமொறுப்பு அப்படியே இருக்குங்க. எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. போய் பார்க்கும்போது உங்களுக்கு மொறுமொறுப்பு சூடாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.